ஹலோ மக்களே, வெல்கம் டு ஹஸ்பண்ட்ஸ் லைஃப். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஜப்பான் சிக்கனை வச்சு ஒரு க்ரீமியான ஒரு டிஷ்ஷு தான், ஸ்டார்டப் டிஷ் தான் பார்க்க போகிறோம். குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சது. இங்கே பாருங்கள், நல்லா க்ரீமியாக பட்டர் போட்டு சூப்பராக இருக்குது. பாருங்கள், நல்லா போன்லெஸ்ஸில் போட்டு செஞ்சிங்கன்னா செமையாக இருக்கும். இது வந்து இப்போ ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது டிஷ்ஷு. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரீச் பண்ணும். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. பண்ணாதவங்க கொஞ்சம் பண்ணி விடுங்க, பார்த்து செஞ்சு விடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஜப்பான் சிக்கனை தயார் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பவுலை வச்சுக்கிட்டு வந்து மைதா மாவு 4 ஸ்பூன், அப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 4 ஸ்பூன், ரெண்டு ஈக்குவலாக இருக்கணும். அப்புறம் வந்துட்டு அதே ஸ்பூனில், எந்த ஸ்பூனில் மாவு எடுத்தீங்களோ அதே ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், அப்புறம் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், நம்ம சில்லி பொரிக்கிறதுக்கு என்னென்ன ப்ராசஸ் பண்ணுவோமோ அதே தான். பட் வந்து இதில் வந்து மைதா மாவு சேர்த்துக்கணும் நம்ம. அப்புறம் தண்ணி, தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு, நல்லா ஒரு பால் பாயாசம் செஞ்சு அப்படி கன்சிஸ்டன்சி இருக்கும், அந்த கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துடுங்க. நல்லா அப்படி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் தண்ணியாக போயிடும். அப்புறம் மாவு சேர்க்க இன்னும் அதிகமாகிடும். நான் வந்து இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ சிக்கன் எடுத்து போன்லெஸ்ஸாக எடுத்து சேர்த்துருக்குறேன். தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த இஞ்சி பூண்டு எல்லாம் வந்து இந்த இதில் வந்து மாவில் மிக்ஸ் ஆகிடணும். காரம் இருக்காது. நம்ம வந்து காரத்துக்கு வந்து இந்த பெப்பர் தூள் மட்டும் தான் சேர்க்குறோம். ஸோ வந்து காரமாக இருக்காது. இந்தளவுக்கு இருக்கணும் கன்சிஸ்டன்சி. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து இதில் நான் வந்து போன்லெஸ் சிக்கன் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு போன்லெஸ் எலும்பே இல்லாமல் சிக்கன் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதை சேர்த்துடலாம். சேர்த்து இது வந்து ரொம்ப நேரம் மேரினேட் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம், அதாவது அடுப்பில் எண்ணெய் வச்சு எண்ணெய் காயிற டைம் வரைக்கும் மேரினேட் ஆனால் போதும். இதையும் போட்டு இந்த மாவில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து ஆயிலில் பொரிச்சு எடுத்துக்கலாம். வாங்க, இது ஒரு 5 நிமிஷம் நல்லா இதிலே மிக்ஸ் ஆகி நல்லா மேரினேட் ஆகட்டும். நம்ம அதுக்குள்ளே ஆயில் சூடாயிரும். ஆயில் சூடானோடனே சிக்கனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இப்போ அடுப்பு பொரிச்சு எடுத்துக்கலாம். சிக்கனை பொரிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து இந்த மாதிரி ஒரு இது வச்சு கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சிக்கன் வந்து ரொம்ப நேரம் மேரினேட் ஆகணும்னு அவசியம் இல்லை. இந்த ஆயில் சூடானோடனே பொரிச்சு எடுத்துடலாம். இது வந்து நல்ல டேஸ்ட்டாக, நல்லா காரம் இல்லாமல் நல்ல ஹெல்த்தியானது. ஏன்னா பாலில் போட்டு நம்ம செய்ய போகிறது. நல்லா க்ரீமியாக நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. ஏன்னா இது வந்து நிறைய செலிப்ரிட்டிஸ்க்கெலாம் பிடிச்சது. முக்கியமாக எல்லாருக்கும் பிடிச்ச நயன்தாராவுக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் ரொம்ப பிடிச்சது. இது நம்ம ஈரோடு ஸ்பெஷல் தாங்க. சென்னையில் ஈரோடு அம்மன் மெஸ்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்குது. அங்கே வந்து இந்த ஜப்பான் சிக்கன் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதனால் வந்து இப்போ இது ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது. ஸோ நானும் இன்றைக்கி வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஆயில் வந்து நல்லா கொதிக்கட்டும்.
நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆயில் சூடாகிருச்சு. இப்போ சிக்கனை போட்டு பார்ப்போம். சும்மா ஒரு பீஸ் மட்டும் எடுத்து போட்டு பார்க்குறேன். சின்ன பீஸாக பார்த்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நறுக்கிக்கோங்க. போன்லெஸ்ஸாக வாங்கிக்கோங்க. மெயினாக போனோடய போடலாம். போன்லெஸ்ஸாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் இது ஃப்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா மைதா மாவு சேர்த்துக்கிறதுனால சீக்கிரம் வந்து இதாயிரும். ஸோ வந்து போன்லெஸ்ஸாக வாங்கிட்டிங்கன்னா குழந்தைகளும் நல்லா எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா விரும்பி சாப்பிடும். ஏன்னா எலும்போடு இருந்துச்சுன்னா அதை கடிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கணும். இதுனா அப்படியே பீஸாக எடுத்து கேக் பீஸ் மாதிரி எடுத்து சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். நம்ம இதில் பட்டர்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ண போகிறதுனால நல்லா வந்து ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இது கொஞ்சம் கொஞ்சமாக பீசஸை எடுத்து போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். சிக்கன், பன்னீர், காலிஃப்ளவரு எதில் ஒன்றாலும் ட்ரை பண்ணலாங்க. நீங்கள் சில்லி போடுறது எது இதெல்லாம் செய்வீங்களோ எல்லாத்துலேயுமே இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நானும் ஒவ்வொன்றா ட்ரை பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு சிக்கன் போட்டுக்கிறேன். அப்புறம் ஒவ்வொன்றா நானும் ட்ரை பண்ணிட்டு வரேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் கண்டிப்பாக பண்ணுறேன். மக்கள் அவ்வளோதான். சிக்கனை வந்து பொரிச்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி முறுன்ட்டு, அதாவது ரொம்பவும் முறுன்னு பொரிக்கக்கூடாது. கொஞ்சம் ஜூஸியாக இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த க்ரீமியாக வரும்போது நம்ம இப்படி எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து அடுத்த இதை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் வாங்க. இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு 10லேருந்து ஒரு 15 இது வந்து நம்பர்ஸ் கேஷ்யூ நட்ஸ் இருக்குல்ல, அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் மாதிரி நல்லா குறன்ட்டு பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இதுதான் நம்ம வந்து சேர்க்க போகிறோம். இதுதான் அந்த க்ரீமியை வந்து காமிக்க போகிறது. இதை அரைச்சிட்டு வந்துடும். இந்த மாதிரி நல்லா குறன்னு நல்லா பவுடராக அரைச்சிட்டு வந்துருங்க. இதை வந்து நம்ம இதில் சேர்த்து நல்லா கொதிக்க விட போகிறோம். இப்போ வாங்க நம்ம அடுப்பு பற்ற வச்சு பாத்திரத்தை சேர்த்து இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட நான்ஸ்டிக் இருந்துச்சுன்னா நான்ஸ்டிக் வச்சுக்கோங்க, பெட்ரு. ஏன்னா நம்ம பால் இதெல்லாம் வந்து ஊற்றி செய்ய போகிறோம் இல்லையா, அதனால் வந்து இதை வந்து என்கிட்ட இதுதான் இருக்குது. உங்கள்கிட்ட நான்ஸ்டிக் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பில் பாத்திரத்தை வச்சாச்சு. சூடாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கணும். பட்டர் சேர்த்து தான் ஆகணுங்க. அப்போ தான் வந்து அந்த க்ரீமினஸ்ஸு அந்த டேஸ்ட்டில் வந்து கொடுக்கும். ரொம்ப சேர்க்க வேண்டாம். ஒரு 50 கிராம் அளவுக்கு, மொத்தம் 75 கிராம் 80 கிராம் சேர்க்கணும். நம்ம வந்து ஒரு 50 கிராம் மட்டும் சேர்த்துக்கலாம். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லாட்டினா சீக்கிரம் அடிப்பு வச்சிடும். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா பட்டர் வந்து ஃபுல்லாக கரையணும். அது கரைய ஆரம்பிக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம இதில் வந்து ஒரு 5 பல் பூண்டு எடுத்து சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு வெங்காயம், தக்காளியில் எதுவும் தேவையில்லை. இந்த பூண்டு அப்புறம் வந்து பச்சை மிளகாய். நான் வந்து காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாயும் கொஞ்சமாக கேப்சிகமும் சேர்த்துக்கிறேன். நல்லா ஃப்ளேவராக இருக்கும். பச்சை மிளகாய் தான் சேர்க்கணும். நான் வந்து என்கிட்ட கேப்சிகம் இருக்குது, அதனால் இது சேர்த்துக்கிறேன். நான் இதை போட்டு நல்லா இதில் பாயில் பண்ணிடுங்க. கொஞ்சம் அரை இதுக்கு வெந்து இருக்கும். சும்மா வந்து ரொம்ப புரிஞ்செல்லாம் வரக்கூடாது. சும்மா ஒரு 2 நிமிஷம் அப்படி வதக்கிட்டு அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு இப்போ வந்து பட்டர் எல்லாம் உரியிருச்சு இல்லையா, இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 3/4 கப்பு பால் சேர்த்துக்கிறேன். ஓகேங்களா. நீங்கள் வந்து பால் வந்து பச்சை பால் யூஸ் பண்ணாதீங்க, பாயில் பண்ணி ஆற வச்சு சேர்த்துக்கோங்க. இதில் வந்து வேறு தண்ணியோ எதுவும் சேர்க்கவே கூடாது. இது மட்டும்தான் சேர்த்து அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இதில் வந்து நம்ம என்னென்ன சேர்க்கணும் அப்படின்னா, ஆல்ரெடி சிக்கன் பொரிக்கிறதுக்காக நம்ம வந்து உப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். ஸோ வந்து இன்னொரு 1/2 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இந்த ஸ்பூன்லேயே சர்க்கரை வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சர்க்கரை கண்டிப்பாக சேர்க்கணுங்க. அப்போ தான் வந்து அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா வரும். இதே ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பு வந்து சிம்லேயே தான் இருக்கணும். அந்த உப்பையும் சர்க்கரையும் சேர்த்துட்டு இந்த பட்டரோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க. வச்சு ஒரு கொதி வர்ற நேரத்தில்
நம்ம இந்த சிக்கனை வந்து பொரிச்சு எடுத்துக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். பால் அதிகமாக சேர்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் ஒரு மாதிரி ஆயிடும். இப்போ வந்து இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கேஷ்யூ நட்டு பொடி பவுடர், இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. கேஷ்யூ நட்டு சேர்க்கறதுனால சீக்கிரம் அடி பிடிச்சிரும், அதனால் கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நான்ஸ்டிக்காக இருந்துச்சுன்னா பிடிக்காது, பட் இது இந்த மாதிரி கொஞ்சம் வானல் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அடி பிடிக்கும். அப்போ இன்னொன்றுனா கேப் விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கேப் விட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும், அப்புறம் செஞ்ச சிக்கன் வேஸ்ட்டாக போயிடும். மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ அடுப்பு கூட்டி வச்சிடணும். அடுப்பு கூட்டி வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அது வந்து கொஞ்சம் க்ரீமியாக மாறும். ஒரு கொதி வர்ற நேரத்தில் நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற சிக்கன் சேர்த்துக்கலாம். இது மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நான் ஒரு தடவை சாப்பிட்ருக்கேங்க, ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட்டேன் இது. பட் நான் சிக்கன் சாப்பிடல, பன்னீர் தான் சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு. சீசி பன்னீர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனால் அது வந்து சீசி பன்னீரில் ஜப்பான் பன்னீர். அதனால சரி பன்னீரே இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, நம்ம சிக்கன் செஞ்சு பார்ப்போம். ஆனால் வந்து சிக்கன் இருக்குது, ஜப்பான் சிக்கன் இருக்குது. யூடியூப்பில் செக் பண்ணி பாருங்கள், நிறையா வீடியோஸ் இருக்குது. அப்புறம் இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ராஜேஷ் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ அடி பிடிச்சி ஒரு மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு சிம்மிலேயே ஒரு 10 நிமிஷம் கிளறிக்கிட்டே இருங்க. அது வந்து இந்த க்ரீமியாக மாறிடும். அந்த சிக்கனு பால் எல்லாம் சேர்ந்து ஒரு 10 நிமிஷம் இப்படியே கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா திக்னஸாக வரும். இப்போவே பாருங்கள், அந்த கேஷ்யூ நட்ஸ் போட்டோடனே திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சிக்கன் போட்டோன்னே இன்னும் திக்காக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அதில் கார்ன்ஃப்ளவர் மாவு மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் டக்குன்னு க்ரீமியாக ஆரம்பிச்சிருச்சு. மக்களை பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் கிளறிக்கிட்டே இருந்தே பாருங்கள், அந்த பால் கேஷ்யூ நட்ஸ் பவுடரும் சேர்ந்து நல்லா க்ரீமியாக வந்துருச்சு. அவ்வளோதான், 10 நிமிஷம் போதுங்க. இந்த அளவுக்கு தான் கன்சிஸ்டன்சி இருக்கணும். ரொம்ப ட்ரையாகவும் ஆகக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி அப்படியே இந்த சீஸியாக இருக்கணும். இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சி தான் வரணும். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் கொரியண்டர் லீவ்ஸ், கொத்தமல்லி தலையை அப்படியே தூவி விட்டுடலாம். தூவி விட்டு சூடாக சர்வ் பண்ணிங்க அப்படின்னா குழந்தைகளை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் கண்டிப்பாக இன்னொரு தடவை செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது வந்து சைடிஷோ இல்லை மெயின் கோர்ஸோ கிடையாது. இது வந்து ஸ்டார்ட் அப் கோர்ஸு, ஓகேங்களா. ஹோட்டல்லலாம் ஸ்டார்ட் அப் கோர்ஸ்னு சொல்லிட்டு இந்த சில்லி லெக் பீஸு இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இது வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கோர்ஸு. பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு அப்படியே க்ரீமியாக இருக்குதுன்ட்டு. பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு. அவ்வளோதாங்க, அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ராஜேஷ் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா. நான் அடுப்பில் வந்து எடுத்தோம்னா இல்லாட்டினா அடி பிடிச்சிடும், இல்லாட்டினா கட்டி ஆயிரும்.